உலகத்தின் பார்வை இப்போதைய நாட்களில் ஈரான் மீது பொறிந்திருக்கிறது. இந்த ஈரானுக்கும் இலங்கையினுடைய ஈழத்துக்குமான தொடர்பாக ஒரு சிலர் பேசிக் கொள்ளுகிறார்கள். உலக வரலாற்றில் சில பெயர்கள் காலத்தை கடந்து நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். அதில் மிக முக்கியமானது ஈழம். இன்றைய ஈரானின் தென்மேற்கு பகுதியில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு செழித்தோங்கிய ஒரு நாகரிகத்தின் பெயர் எலம். அதன் பெயர் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலங்கையின் பூர்வீக பெயராகவும் தமிழர்களின் அடையாளமாகவும் இருப்பது வெறும் தற்செயலானதா, அல்லது மனித இனத்தின் மாபெரும் இடப்பெயர்வு வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு பக்கமா? இது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் சற்று நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். மெசொப்பொட்டேமியாவுக்கு சமகாலத்தில் இன்றைய ஈரானின் குசஸ்தான் மற்றும் இளம் மாகாணங்களை மையமாக கொண்டு உருவானதுதான் எலம் நாகரிகம். கிறிஸ்துக்கு முன் 3200களிலேயே இவர்கள் எழுத்து முறையை பயன்படுத்தியுள்ளார்கள். எலம் என்பது ஒரு தனித்துவமான மலைப்பகுதியையும் சமவெளியையும் உள்ளடக்கிய நிலப்பரப்பு. இவர்களின் தலைநகரம் சூசா. சுமேரியர்களுடனும் அக்காடியர்களுடனும் இவர்களுக்கு நீண்டகால போர் மற்றும் வணிக தொடர்புகள் இருந்தன. எலம் என்ற சொல்லுக்கே சுமேரிய மொழியில் உயர்ந்த நிலம் என்று பொருள். ஆனால் அவர்கள் தங்களை ஹல்தம்தி என்று அழைத்து கொண்டார்கள். இதன் மொழியியல் இணைப்பு திராவிட எலாமைட்டு உறவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டு நாகரிகங்களையும் இணைக்கும் வலுவான சங்கிலி மொழி 1974 மொழியியல் அறிஞர் டேவிட் மெக்ஆல்பின் முன்வைத்த திராவிட எலாமைட்டு மொழி குடும்பத்தின் கொள்கை இன்று வரை ஒரு வலுவான ஆதாரமாக கருதப்படுகிறது. எலாமைட்டு மொழியில் பயன்படுத்தப்படும் பன்மை விகுதிகள் மற்றும் வினைச்சொல் மாற்றம் பழந்தமிழுடன் சுமார் 80% ஒத்துப்போகிறது. எலாமைட்டு மொழியில் அம்மா, அப்பா போன்ற அடிப்படை உறவுமுறை சொற்கள் திராவிட மொழிகளைப் போலவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. எலம் என்ற சொல்லின் வேறு திராவிட மொழிகளில் நிலத்தை குறிக்கும் ஈழம் என்ற சொல்லுடன் தொடர்புடையது. ஆகவே இவர்கள் சொல்லுகின்ற இந்த திராவிட மொழி குடும்பத்தின் தாயாக இருக்கக்கூடிய தமிழுக்கும் இந்த மொழிக்குமான தொடர்பு என்பது மிகைப்படுத்தப்படாத ஒரு உண்மை என்றும் சொல்லலாம். 2019 சிந்து சமவெளி நாகரிகத்தின் ராஹிங்கார்கி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் DNA ஆய்வு முடிவுகள் ஒரு மாபெரும் உண்மையை வெளிப்படுத்தின. பண்டைய ஈரானிய விவசாயிகளுக்கும் தென்னிந்திய தமிழர்களுக்கும் மரபணு ரீதியாக 50 முதல் 60% வரை தொடர்பு இருப்பதாக. அதே நேரம் சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானில் இருந்து ஒரு பிரிவினர் கிழக்கு நோக்கி புலம்பெயர்ந்து சிந்து சமவெளிக்கு வந்தனர். அங்கிருந்து ஒரு பெரும் பகுதி மக்கள் தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கும் சென்றனர். இதன்படி பார்த்தால் ஈரானின் எலம் பகுதியில் வாழ்ந்த மக்களின் ஒரு கிளையினரையே இன்றைய தமிழர்கள் அல்லது திராவிடர்கள் என்று அறிவியல் பூர்வமாக உறுதியாவதாக ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். சில வேளைகளில் சந்தர்ப்ப சாத்தியங்களின் அடிப்படையில் தமிழர்களாக வாழுகின்ற மக்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியினர் இந்த பகுதியில் இருந்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கலாச்சார மற்றும் ஆன்மீக ரீதியான ஒற்றுமைகளின் அடிப்படையில் பார்க்கிற போது எலம் நகரத்திற்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் வெறும் பெயரோடு நின்றுவிடவில்லை. அவர்களிடம் இருக்கும் பெண் தெய்வ வழிபாடு. எலாமைட்டு சமூகத்தில் பினிங்கிர் போன்ற பெண் தெய்வங்கள் முதன்மையாக கருதப்பட்டன. இது தமிழர்களின் கொற்றவை வழிபாடு மற்றும் சிந்து சமவெளியின் தாய் தெய்வ வழிபாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது என்று சொல்லப்படுகிறது. அதேபோல காளைமாடு மற்றும் அதனுடைய சின்னங்கள் வழிபாடு. எலாமைட்டு முத்திரைகளில் காணப்படும் காளைமாடு மற்றும் சில குறியீடுகள் சிந்து சமவெளி முத்திரைகளிலும் தென்னிந்திய பெருங்கக்கால பண்பாட்டிலும் காணப்படுகிறது. குறிப்பாக மீன் சின்னம் பாண்டியர்களின் அடையாளமாக பின்னாடில் மாறியது. எலாமைட்டு எழுத்துக்களில் முக்கியமான ஒன்றாக இது விளங்குகிறது என்று சொல்லலாம். இது இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் ஈழம் என்ற பெயர் வர காரணம் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது தமிழ் இலக்கியங்களில் ஈழம் என்ற சொல் இலங்கையை குறிக்க பயன்பட்டது. ஆனால் இதன் மூலம் எது? தமிழில் ஈழம் என்றால் தங்கம் என்று ஒரு பொருள் உண்டு. ஈழச்சேரி சங்க காலத்தில் ஈழத்திலிருந்து வந்தவர்களை குறிக்க ஈழச்சேரி என்ற பெயர்கள் தமிழகத்தில் இருந்தன. எலம் மாற்றம். ஈரானின் எலம் காலப்போக்கில் ஈழம் என திறந்திருக்க வாய்ப்புள்ளதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி இவர்கள் குறிப்பிடுவது உண்மையாக இருந்தால் வரலாற்று இடைவெளி ஏன் இவ்வளவு நீண்டது? எப்படியாக தொடர்பு அருந்தது? இப்படியான கேள்விகள் பலரிடம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கிறிஸ்துக்கு முன் 640 அசிரிய பேரரசன் அசுர்பானிபால் எலம் நாகரிகத்தை முற்றிலும் அளித்தார். தலைநகர் சூசா தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த அழிவுக்கு பிறகு அங்கிருந்த மக்கள் சிந்து சமவெளிக்கும் தென்னிந்தியாவுக்கும் அதிக அளவில் இடம்பெயர்ந்திருக்கலாம்.
இந்த நீண்ட கால இடைவெளியில் மூல நாகரிகத்தின் தொடர்பு அற்றுப்போய் புதிய நிலப்பரப்பில் புதிய அடையாளங்கள் உருவாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் இது ஒரு பெருமிதமான வரலாறு என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஈரானின் இளம் நாகரிகம் என்பது தமிழர்களின் வரலாற்றில் ஒரு தொலைந்து போன அத்தியாயம். பெயரிலும் மொழியிலும் இரத்தத்திலும் நாம் அந்த பண்பாட்டுடைய நாகரிகத்துடன் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த மக்கள் நாம் என்பதற்கு இளம் ஈழம் என்ற சொற்றொடர்புகளுக்கு ஒரு சான்று என்று சொல்லலாம். இந்த விவரங்களை இன்னும் அடையாளப்படுத்துவதற்கு மேலதிகமான சில தகவல்களையும் சேகரித்துக் கொள்ளலாம். இளம் நாகரிகத்தின் தலைநகரான சூசாவில் கண்டெடுக்கப்பட்ட சில பொருட்கள் தமிழகத்தின் கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியுடன் வியக்கத்தக்க ஒற்றுமைகளை கொண்டுள்ளது. எலாமைட்டு மட்பாண்டங்களில் காணப்படும் கீறல் குறியீடுகள் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்களுக்கு முந்தைய குறியீடுகளுடன் 70% ஒத்துப்போகிறது. இது ஒரு பொதுவான எழுத்து முறை அல்லது தகவல் தொடர்பு முறை இரு மக்களும் பயன்படுத்தியதை காட்டுகிறது. மொசபடேமியாவில் பெரும்பாலும் வெயிலில் காய வைக்கப்பட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் எலாமைட்டுகளும் திராவிடர்களும் சுட்ட செங்கற்களை கட்டுமானத்திற்கு பயன்படுத்தினர். இது ஒரு உயர் தொழில்நுட்ப ஒற்றுமையாக கருதப்படுகிறது. அதே நேரம் ஒரு இடப்பெயர்வு இது இங்கும் இடம்பெற்றிருக்கிறது. ஆசிரியர்களின் ஆக்கிரமிப்பும் ஏலத்தின் வீழ்ச்சியும். கிறிஸ்துக்கு முன் 647 ஆசிரிய பேரரசன் அசுர் பானிபல் ஏலம் நாட்டின் மீது நடத்திய போர் வரலாற்றின் மிக கொடூரமான போர்களில் ஒன்று. அஸ்னிபால் தனது கல்வெட்டில் இவ்வாறு குறிப்பிடுகிறான்: நான் ஏலம் நாட்டின் நிலத்தை உப்பு மற்றும் முட்களால் நிரப்பினேன். அங்கிருந்த பசுக்களை, மனிதர்களை, ஆடுகளை அழித்தேன். இந்த அழிவிலிருந்து தப்பித்து எலாமைட்டு வணிகர்கள் மற்றும் கடல்சார் மக்கள் பாரசீக வளைகுடா வழியாக இந்திய கடற்கரையை அடைந்திருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர் ஹிராஸ் பாதிரியார் குறிப்பிடுகிறார். கடல் வழியாக பயணம் அவர்களுக்கு பழகிய ஒன்று என்பதால் அவர்கள் மிக எளிதாக தென்னிந்தியாவை அடைந்திருக்க வாய்ப்புண்டு. எலாமைட்டுகளின் போர் முறைகளும் பண்டை தமிழர்களின் போர் முறைகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எலாமைட்டுகள் உலகிலேயே சிறந்த வில்வித்தைக்காரர்களாக அறியப்பட்டவர்கள். சங்க இலக்கியங்களில் தமிழர்களின் முதன்மை ஆயுதமாக வில் சித்தரிக்கப்படுவதை இதனுடன் ஒப்பிட முடியும். ஏலத்தில் கண்டெடுக்கப்பட்ட வெண்கல வாள்களின் பிடி அமைப்பு தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பண்டைய வாள்களின் அமைப்பை ஒத்திருக்கிறது. இன்று ஏலம் நாகரிகம் இருந்த அதே புஷ்ஷர் பகுதியில்தான் ஈரானின் அணு உலைகள் அமைந்துள்ளன. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் அறிவார்ந்த மக்களாக திகழ்ந்த அதே மண்ணில் இன்றும் உலகையே அதிர்வைக்கும் அதிகார போட்டிகள் நடக்கிறது. வரலாறு ஒரு சுழற்சி என்பதை இது நிரூபிக்கிறது. நமது வரலாறு என்பது வெறும் 2000 ஆண்டுகளில் அடங்கி போனது அல்ல. அது பாரசீக வளைகுடா முதல் வங்கக்கடல் வரை பறந்து விரிந்து கிடக்கும் ஒரு மாபெரும் சங்கிலி. நாம் இன்று ஈழம் என்று அழைக்கும் சொல்லுக்கு பின்னால் ஒரு அழிந்த நாகரிகத்தின் இரத்தமும் பல 1000 மைல் பயணத்தின் வலியும் மறைந்து கிடக்கிறது. நமது வேர்களை தேடி நாம் இன்னும் தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. இறுதியாக ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். வரலாறு என்பது வெறும் ஏடுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அல்ல. அது நம் நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தம். இன்று ஈரானின் பாலைவன காற்றில் வருடி செல்லப்படும் அந்த இளம் மண்ணின் சிதைவுகளும் வங்க கடலோரம் நாம் வாழும் இந்த ஈழம் மண்ணுக்கும் இடையே இருப்பது வெறும் பெயரளவு ஒற்றுமை அல்ல. அது 5000 ஆண்டுகால துயரம், இடப்பெயர்வு மற்றும் பிழைத்திருத்தலின் கதை. எப்போதோ ஏதோ ஒரு பெரும் போரில் நமது தாய்மண்ணை இழந்து கையில் கிடைத்ததை சுருட்டிக்கொண்டு கடல் அலைகளின் மீது நம்பிக்கை வைத்து கிழக்கு நோக்கி பயணித்து இந்த ஆதி தமிழனின் காலடி தடங்கள் தான் இன்று நாம் நிற்கும் இந்த பூமி. ஆசிரிய பேரரசன் அசுபார்னிபால் ஏலத்தை அளித்த போது அந்த மக்கள் சிந்திய கண்ணீரின் ஈரப்பதம் தான் இன்று நம் மொழியில் ஈரமாக இருக்கிறது. நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும், நாம் கொண்டாடும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் அந்த தொன்மையான நாகரிகத்தின் எச்சங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நமது வேர்கள் எங்கோ ஈரானின் மலைப்பகுதியில் தொடங்கி சிந்து சமவெளியின் வீதிகளில் நடந்து இன்று குமரி கடல் வரை வந்து நிலை பெற்றிருக்கின்றன. காலம் நம்மை பிரித்திருக்கலாம், நிலப்பரப்புகள் நம்மை மாற்றியிருக்கலாம், ஆனால் ஈழம் என்ற அந்த ஒற்றை சொல் இன்றும் நம்மை ஒன்றிணைக்கிறது. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, உலக நாகரிகத்தின் விதையை தூவியவர்கள். வரலாற்றால் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் எவராலும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் இனத்தின் தொடர்ச்சி நாம். இனி எப்போதாவது ஈழம் என்ற சொல்லை நீங்கள் உச்சரிக்கும் போது அது வெறும் ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல. அது 5000 ஆண்டுகளாக தன் அடையாளத்தை தொலைக்காமல் போராடி வரும் ஒரு தொன்மையான ஒரு இரத்தத்தின் அழைப்பு என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். வரலாறு இன்னும் பேசும்.